வணக்கம். இப்போ புதுசாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியோ இயக்கமோ, அப்புறம் நம்ம அறத்தமிழ் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. எதுக்கு இவங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. நாங்கள்லாம் அப்படியே விஜய், சிவகார்த்திகேயன், தனுஷுன்னு செதற விட்டுன்னு போயின்னுக்கிறோம். எங்ககிட்ட போயிட்டு கருத்து, இந்த அரசியல் ஞானம், அரசியல் படிப்பு, ஒழுக்கம், நீதி, வாழ்க்கை நெறிமுறையை எப்படி வளப்படுத்துறது, தமிழர்னா எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஏன் சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. நாங்கள்லாம் அப்படியே சும்மா ஜாலியாக தெறிக்க விட்டுன்னு போயின்னுக்கிறோம். நாங்கள் பாட்டுன்னு ஹைவேல சுண்ணாமியே எதிர்க்க ஸ்விம்மிங் அடிச்சுன்னு போயின்னுக்கிறோம். இப்போ விஜய், அடுத்தது தனுஷு, இல்லை சிவகார்த்திகேயன், அப்படியே போயினே இருப்போம். அப்படியே ஹரிஷ் கல்யாண், அப்படி இப்படின்னு போயினே இருப்போம். நாங்கள் பிரெயின் எல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்து எங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அறிவார்ந்த சமூகம் அப்படி இப்படின்னு பேசினுக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய அறிவு இருக்குது. கரெக்டாக 8 மணி ஆச்சுன்னா டக்குன்னு 2 பேர் உஷார் பண்ணி குவார்ட்ரு வாங்கி பீரை வாங்கிக்கின்னு போனோம். அதில் இருக்கோம். 10 மணிக்குள்ளே போய் எப்படி கடையிலேருந்து வாங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த படம், எந்த தேட்டரில் எந்த படம் ஃபஸ்ட்டு வரும், எப்படி போனால் டிக்கெட் வாங்கலான்றது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ளே நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். என்ன கேட்டால் எப்படி தெரியுமாங்க, அதாவது இந்த சமூகத்தில் ஒரு டிசிப்ளின் யார்ட்டையுமே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்றோன்னு வச்சுங்க, ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட 100 ரூபா தான் ஆகுதுன்னா அவர் 200 கேட்குறாரு. முன்னெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 100-200 முடியும். இப்போது 5000 10,000ன்றான். எது கேட்டாலும் பிளட் செக்அப் பண்ணுன்றாங்க. கேட்டால் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவான்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா எடுத்துன்னு போனேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா வச்சுன்னு போனேன். இப்போ 5000 ரூபா வச்சுருந்தா ஆஸ்பத்திரி உள்ளே போக முடியாது. ஆட்டோக்காரன் சரி, ஹோட்டல்காரங்களும் சரி, எல்லாருமே சரி. அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னோட சுயநலத்துக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ நான் கூட இருக்கலாம் அப்படி. அது மாதிரி இதெல்லாம் திருந்தணுன்னா ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மொத்த பிளட்டும் இறக்கிட்ட புது பிளட்டு ஏற்றணுன்னுவாங்களே, அந்த மாதிரி கதை தான் பண்ணிக்குது. இவ்வளோ சீக்கிரம்லாம் திருந்த மாட்டானுங்க, எவனும் திருந்த மாட்டான். இந்த 8 கோடி பேரும் இன்னும் 800 வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு. சீமானெல்லாம் கத்துறது பாவம். அவரோட 8வது தலைமுறைனா கொஞ்சம் அறிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போவே ஸ்கூலில் பசங்கள்லாம் விஜய் அண்ணா, விஜய் மாமான்னுங்கிறாங்க. இன்னும் அதுங்கெல்லாம் காலேஜுக்கு வரும்போது வேறு ஒருத்தன் பேர் சொல்லணுங்க. அப்படியே போவோம், ஜாலியாக போவோம். ஏமாத்துறவெல்லாம் ஏமாறுறவெல்லாம் ஏமாற்றலாம். அப்படியே போயின்னு வாழ்க்கையை ஓட்டினே இருக்க வேண்டியது தான்.